முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 30 அமைச்சர்கள் நேற்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிய விழாவில் பதவியேற்றுக் கொண்டனர். கே. பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும். புதிய அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் வித்யாசாகர் ராவ் 15 நாட்கள் அவகாசம் அளித்திருந்த நிலையில் கூவத்தூர் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களின் பலத்தை உடனடியாக நிரூபித்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு தொடங்கி நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவை கூடியதும் அமைச்சரவை மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்மொழிவார். இந்த தீர்மானம் வழிமொழியப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்படும். 124 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக சசிகலா ஆதரவு அணியினர் தெரிவித்துள்ளனர். சுமார் 30 ஆண்டுகள் கழித்து இத்தகைய நம்பிக்கை வாக்கெடுப்பு தமிழக சட்டப்பேரவையில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. வாக்களிப்பின் போது நடுநிலை வகிக்கப் போவதாக எதிர்க்கட்சியான திமுக அறிவித்துள்ளதும் அரசுக்கு சாதகமான நிலையாக உள்ளது.